இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களை நிரப்பட்டும். விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது திருவிவிலியத்தின் பிரிவுகள் மற்றும் உள்ளுரை. திருவிவிலியம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இரு பெரும் பிரிவுகளாக உள்ளன. பழைய ஏற்பாடு 46 நூல்களும் புதிய ஏற்பாடு 27 நூல்களையும் கொண்டவை. பழைய ஏற்பாடு 46 நூல்களும் 4 பிரிவுகளாக உள்ளன. அவை தோரா 5 நூல்களை உள்ளடக்கி இருக்கின்றன. அவை தொடக்க நூல், விடுதலை பயண நூல், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம் என்றும், இரண்டாம் பிரிவில் வரலாற்று நூல்கள் 16 நூல்களை உள்ளடக்கி இருக்கின்றன. அவை யோசுவா, நீதி தலைவர்கள், ரூத், முதல் சாமுவேல், இரண்டாம் சாமுவேல், முதல் அரசர்கள், இரண்டாம் அரசர்கள், முதல் குறிப்பேடு, இரண்டாம் குறிப்பேடு, எசரா, நெகேமியா, தோபித், யூதித், எஸ்தர், முதல் மகபேயர், இரண்டாம் மகபேயர் என்றும், மூன்றாம் பிரிவு ஞான நூல்களை கொண்டது. அவை 7 புத்தகங்களை உள்ளடக்கியிருக்கின்றன. அவை யோபு, திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபை உரையாளர், இனிமைமிகு பாடல், ஞான நூல், சீராக்கின் ஞான நூல் என்றும், நான்காம் பிரிவில் தீர்க்கதரிசிகள் நூல்கள் உள்ளடக்கியிருக்கின்றன. அவை 18. அவை பெரிய இறைவாக்கினர்கள் என்றும் சிறிய இறைவாக்கினர்கள் என்றும் உள்ளன. பெரிய இறைவாக்கினர்கள் 6 நூல்களை உள்ளடக்கி இருக்கின்றன. அவை எசையா, எரேமியா, புலம்பல், பாருக், எசேக்கியேல், தானியேல் என்று பெரிய இறைவாக்கினர்கள் என்றும், சிறிய இறைவாக்கினர்கள் 12. அவை ஓசையா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபக்குக், செபனியா, ஆகாய், ஜெகரியா, மலாக்கி என்றும் உள்ளன. புதிய ஏற்பாடு 27 நூல்களும் 4 பிரிவுகளாக உள்ளன. அவை நற்செய்தி, முதலிலே நற்செய்தி 4 நற்செய்தியாளர்கள், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் மற்றும் திருத்தூதர்கள் பணிகள் 1 நூலையும் மற்றும் திருமுகங்கள் 21 கடிதங்களை உள்ளடக்கி இருக்கின்றன. அதில் பவுல் எழுதிய கடிதங்கள் 13. அவை ரோமியர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன் மற்றும் ஆசிரியர் அறியப்படாத கடிதம், எபிரேயர் எழுதிய திருமுகம். பொது திருமுகங்கள் 7. அவை யாக்கோப், 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் யூதா என்று 21 திருமுகங்கள் உள்ளன. இறுதியாக வெளிப்படுத்தப்பட்ட நூல் 1 திருவெளிப்பாடு. சுருக்கமாக சொல்லப்போனால் பழைய ஏற்பாடு 46 நூல்களும் புதிய ஏற்பாடு 27 நூல்களும் மொத்தம் 73 நூல்களை திருவிவிலியம் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 73 நூல்களையும் வருகின்ற நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அதை படித்து அவற்றை சிந்தித்து அதன்படி வாழ நாம் முயல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தூய ஆவியின் அருளும் ஆசீரும் தந்து இந்த திருவிவிலியத்தை அறிய வேண்டிய போதிய ஞானத்தை தர தொடர்ந்து தூய ஆவியாரிடம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசி என்றும் உங்களோடு